கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபைனாலே தாங்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவனுடைய கிருபை நமக்கு எதற்கு, ஏன், என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக திருஷ்டாந்தங்கள் காணப்படுகிறது. இந்த தேவனுடைய கிருபை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே என்று. ஹல்லேலூயா. நாம் அனைவருக்கும் இது தெரிந்ததே. கொள்ளை நோய்கள் தேசத்தில் வந்தது, அநேக அழிவுகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். இது தேவனுடைய சுத்த கிருபையே. பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஏனென்றால் தேவனுடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைத்தது. உதாரணமாக நோவாவின் நாட்களிலே உலகத்திலிருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நோவாவின் குடும்பமும் காக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய கிருபை, சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று. நாம் விழுந்து போக வேண்டிய தருணங்களிலே தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நிலை நிறுத்துகின்றது. அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு முக்கியமானதும் அவ்வளவு தேவையுமான கிருபைதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை நினைக்கலாம், தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு வாழ முடியாதா என்று. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். ஆதலால் என்றால் முந்தைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தேவைகளை குறித்து அவர் பரிதபிக்கிற தேவன். ஏனென்றால் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல பாடுபட்டு நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் அவர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நாம் சேர வேண்டும். தேவன் வீட்டிருக்கிற கிருபை என்ற ஆசனத்தில் நாம் நெருங்கி சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபைகள் காலை தோறும் புதியவைகளாயிருக்கிறது. அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம், புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபைகளினாலே நிறையப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையின் அவசியத்தை எங்களுடைய வாழ்விலே உடைய கிருபையின் அவசியத்தை முக்கியத்துவத்தை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கீங்கப்பா. எங்களுடைய ஆபத்து நின்று எங்களுடைய அழிவு நின்று கர்த்தாவே நம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்கிறபடியால் நன்றி. இன்னும் அநேக கிருபைகள் நன்மைகளை இந்த கிருபைகளின் மூல நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி.
தினமும் புது கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.